சார் வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறார். இனி வருங்காலங்களில் தாவேகாவுடன் இணைந்து பயணிப்போம். இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றாருன்னா அவரை பார்த்து வருத்தப்படுறத தவிர வேற எதுவுமே இல்லை. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு சொன்னாலும் கொள்கை அளவில் தமிழ் தேச எழுச்சி மாநாடுன்னு சொல்லி யதார்த்தத்தை சொன்னாலும் அதுக்கும் தாவேகாக்கு என்ன சம்பந்தம்ன்றது மட்டும் சொல்லட்டும். நாம் தமிழ் தேச பாதையில் தாவேகாவுடன் இணைந்து பணியாற்றுகிறோம்னு நீங்க சொன்னீங்களே, எந்த இடத்துல தமிழ் தேசத்தினுடைய சிக்கல்கள்ல இந்த விஜயனுடைய கட்சியான தாவேகாவும் செயல்பட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில் அவங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்குதா? ஏதாவது என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்காக என்னைக்காச்சும் விஜய் ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா தெரியுமா? இல்ல இந்த எத்தனையோ பிரச்சனைகள், அந்த காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்காக 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி பிடிச்சோம், நீங்களும் பிடிச்சிங்க நாங்களும் பிடிச்சோம். அதுல விஜய் எங்காவது இருந்தாரா? இல்ல ஈழ தமிழர் பிரச்சனையில இருந்தாரா? இல்லாட்டி மீனவர் பிரச்சனையில இருந்தாரா? இல்ல அரசு ஊழியர்கள் பிரச்சனையில வந்தாரா? எதுவுமே இல்லாத ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்றீங்க அந்த கட்சியோட நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னா, இது விடுதலை சிறுத்தைகளுடைய மேல் நோக்கிய மேம்பாடா இல்ல கீழ் நோக்கிய வீழ்ச்சியா? உங்களுக்கு ஒரு கொள்கை கண்டிருக்கும். உங்களுடைய கட்சி ஜெயிக்கலாம் வேற கதை. இது இவிஎம் காலம், திரும்ப அவர்களுக்கு தெரியாது இல்லை. யார் வேணாலும் வைக்கிறான், யாரை வேணாலும் ஜெயிக்க வைக்கிறான், யாரை வேணாலும் வாக்காளராக்கலாம், யாரை வேணாலும் தூக்கி போடலாம். இன்னைக்கு கர்நாடகாவில் 1 கோடி 8 லட்சம் பேர் தூக்கி போட்டான். நேற்று பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 கோடியே 21 லட்சம் பேர் அங்க கர்நாடகாவில் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் தூக்கிட்டான். அங்கெல்லாம் ஜெயிக்க போறான். ஒரு மாநிலத்துல 2 கோடி 21 லட்சம் பேர் வந்துட்டு போலி வாக்காளர்கள் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த தேர்தல் ஆணையம் சொல்றான். அதனால ஜெயிக்கிறது தோக்குறது எது வேணாலும் நடக்கும். விடுதலை சிறுத்தைகள் அப்படியேப்பட்ட கட்சி இல்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய யூனிட்டி, தமிழ் மக்களினுடைய யூனிட்டியில அந்த கட்சிக்கு ஒரு பங்கு உண்டு. அப்படி தாழ்த்தப்பட்ட மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் கட்சி தலைவர். சொல்லுங்க, எந்த இடத்துல வந்துட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்காக கூட்டிட்டு வர? நீங்க அரசியல்ல பலம் பெற்று சட்டசபையில் ஒரு 5 எம்எல்ஏ வரலாம், 2 பேர் அமைச்சர் வரலாம், அதுக்காக கூட்டப்பட்ட கூட்டமா அது உளுந்தூர்பேட்டையில? அப்படி வந்தவங்களா அவங்க? நீங்க இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு அரைய செலவு பண்ணல, எனக்கு தெரியாது. ஏற்கனவே நடந்த திருச்சி மாநாடு, ஜனநாயக எழுச்சி மாநாடெல்லாம் பார்த்துருக்கிறேன். எந்த நம்பிக்கையோடு உங்களை நோக்கி வந்தாங்க? நீங்க எதை சொல்றீங்க? இந்த அரசியல் முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டில் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லையா உங்களுக்கு? நீங்க ஏதோ ஒரு வசதிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அது இவ்வளவு பேர் வச்சு என்டாஸ் பண்ண வைக்கிறீங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. திருமாவளவனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றவர், எந்த சூழ்நிலையிலும் அவரை நீங்களே இவ்வளவு அதிருப்தியோட பேசுறீங்களா? நான் அதிருப்தியோட தான் பேசுறேன். ஏன்னா எங்களுடைய நட்பு, எங்களுடைய உறவுன்றது வந்துட்டு உண்மையில் அடிப்படையிலானது. என்னைக்கு திருமாவளவனுக்கு வந்துட்டு நம்ம இந்த முகஸ்துதியெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அப்படியேப்பட்ட ஆளு. இந்த தமிழ்நாட்டுக்காக அவ்வளவு குரல் கொடுத்த ஒரு நாடாளுமன்றத்துல அவரும் சரி, அவர் ரவிக்குமாரும் சரி. இன்னைக்கு இப்போ கூட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் பரங்கிப்பேட்டையில் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசுறாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக அங்கே நாங்கள் கூட்டம் போட்டோம், பேசணும். கடைசியாக பேசுறது திரும்ப தான் அன்னைக்கு வந்துருந்தாரு. பண்ருட்டியில் அந்த கட்சியுடைய சமாச்சாரத்தை பிடிச்சிட்டு வந்துருந்தாரு. எப்படி பேசினாரு? என்றைக்கு இருந்தாலும் நான் உங்களோட தான் நிற்பேன், இந்த மக்கள் பிரச்சனையில உங்களோட நான் நிற்பேன். அவர் பேசின பேச்சு தான் அன்னைக்கு ஹைலைட்டு. அந்த மாதிரி பேசுறதோட அவர் வந்து நிற்பாரு, மனித சங்கிலி போராட்டமா வந்து நிற்பாரு. நீங்க சிலருக்கெல்லாம் சில இடங்கள்ல மதிப்பு அதிகம். ஏன்னா மக்களோட மக்களாவே வாழறவங்க, மக்களோட மக்களாவே உடல்றவங்க, மக்களோட மக்களாவே போராடுறவங்க, மக்களுக்காகவே இருக்கிறவங்க. விஜயெல்லாம் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? இங்க ஒரு 41 பேர் கொண்டுட்டு ஒரு 75,000 கொண்டுட்டு நான் சாகிறதுக்கு காரணமா இருந்துட்டு இப்படி போடுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கோலாலப்பூர்ல வந்துட்டு தக்கடு 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 ஓட்டு போடும். ஆனா அது அரசியல் ஆயிடாது. அதனால அரையின பெனிஃபிட் கிடைக்காது. அதான் பாக்குறீங்களா 100 நாள்ல கடையை விரிச்சு போட்டுருங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. வாயா வாயா வாயா
இவ்வளோ பேர் கொலை, இவ்வளோ பெண்கள் காலி, மாஃபியா உருவாகிருது இவங்களுடைய ஆட்சியில். என்ன பண்றீங்க நீங்க? அப்படியேப்பட்ட ஆள் இல்லையே திருமாவளவன். இந்த ஒரு சிஸ்டத்துல திருமாவளவனுடைய அரசியல் அப்படின்றது ஒரு பீகான் லைட்டு. அது நீ பீகான் சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த இடத்துக்கு அவர் வந்தது அப்படின்றது. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு இந்த அவசியம், ஒருவேளை அவர் அரசியல் முடிவாக எடுக்கணும், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவருடைய அரசியல் கட்சிக்கான முடிவு எந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு பலன் அளிக்கும் போது, தமிழ் தேசியத்தை உயர்த்த போது, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இன்ன வரைக்கும் உங்களுக்கு விஜய் வந்துட்டு விஜய் கூட போக மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இன்ன வரைக்கும் விஜய் மலையா வந்துட்டு ஸ்டார் ஷீட் ஃபைல் பண்ணல கரூர் சம்பவத்துல. நீங்களும் கடுமையாக ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசினாங்க தான் திருமாவளவன். ஏன்னா ஐயா அவர் மேல வந்து சார்ஜ் ஷீட் போடல. இன்னைக்கு 18ஆம் தேதி கரெக்டாக 11 மாதம் நிறைஞ்சு போச்சு. அடுத்த செப்டம்பர் 17 வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆச்சு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலையே. ஃபைல் பண்ணல. அப்போ யாரை காப்பாத்துறா? அப்போ இவர் யாருக்காக நிற்கிறாரு? அதே யாரோட நீங்க நிற்கிறீங்க. இதை நாளைக்கு கேள்வி எடாதா? அதனால தான் இன்னைக்கு நான் கேள்வி எழுப்புறேன். லஞ்சம் ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இந்த 100 நாள் ஆட்சியில ஒரு சொத்துல வந்துட்டு பெரிய என்கம்ப்ரஸ்மெண்ட் இருக்குது, வெள்ளங்க இருக்குது. அந்த சொத்தை நீங்க வாங்குவீங்க? வாங்க மாட்டீங்க. உங்களால் விற்க முடியாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவான். எப்படி அங்க இருக்கக்கூடிய ஒரு மடத்தினுடைய ப்ராப்பர்ட்டி அது 100 கோடி 200 கோடி வாட் எவர் இட் மேட் பி, எப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணாரு அவர் ரெஜிஸ்ட்ராரு? அது அவருக்கு தெரியும், பதவி போடுன்றதுலாம் தெரியும். ஏன் ரெஜிஸ்டர் பண்றாரு? அப்ப யார் அவர் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னது? அது வெறும் ஒரு 2 கோடிக்கு துறோ பிரைஸுக்கு செய்யறாரு எப்படி? ஆனா விஜய் ஆட்சியில் ஊழல் நடக்கல. எப்படி நம்புறது? சொல்லுங்க. அது குறித்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அமைச்சரும் நிறைய பதில் அளிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் போட்டு கடந்தது. சாமானியிடம் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நிறுவனங்கள்ல போனா லஞ்சம் இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் சொல்றாங்களே, நீங்க இந்த தாசில்தார் அலுவலகத்தை போய் பார்த்துருக்கீங்க? கிடையாது. நம்மள யாருமே போய் பார்க்காத இடம். அங்க போனீங்க அப்படின்னோம்னா நோவாத மக்கள் 50 ரூபாய் த்ரோ பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வெளியில நம்ம கேட்குற ரோட்ல அப்படியே தாசில்தார் அலுவலகத்தை போயிட்டு கேட்க சொல்லுங்க. கேமரா எடுத்துட்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்க தாசில்தார் அலுவலகத்தில் போயிட்டு வெளில வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எதாவது வாங்கணும், ஆமா காசு எதாவது கொடுக்க வந்தீங்கன்னா அப்படின்னு போவாங்க. அப்போ தெரியும் ஊழல் இருக்கா இல்லையா அப்படின்றது. விஜய்க்காக பயந்துக்கிட்டு ஓரம் ஒதுங்கி சலாம் அடிக்கிறதுக்கு ஒன்றும் ஊழல் சாதாரணம் கிடையாது. அது பெருசு, ரொம்ப பெருசு. இப்போ கூட லாட்ரி வித்தவன் அவருக்கு வந்துட்டு லிக்விட் கேஷாகவே கிட்டத்தட்ட 35-36 கோடி இருக்குது. அவரு ஒரே சீரியல் போட்டு ஒரே சீரியல்ல 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சமோ எவ்வளவு டிக்கெட் விற்கிறாங்க இந்தியா ஃபுல்லா. இந்த நாட்டில் கொள்ளையடிக்கலாம் சார். நீங்க என்ன ஊழலை பத்தி பேசுறீங்க? கொள்ளையடிக்கலாம் இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்கிறது அப்படின்னு எவனா பேசுறாங்க. தயவு செய்து வாயால சிரிக்காதீங்க. அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த சிஸ்டத்தை, அப்போ உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பலம் பெற்றவராக இருக்கிறார் விஜய். இந்த கால சூழ்நிலையில திருமாவளவனும் போய் இணைகிறாரு. எப்படி இருக்கும் திருமாவளவனுடைய கொள்கைகளை? நீங்களே அவருக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பந்தமே இருக்காதுங்க. என்னைக்காச்சும் போவாங்க, மாலைகளையும் ஏதாவது போடுவாங்க, பொக்கையை கொடுப்பாங்க, பேசுவாங்க, கை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இவர் பேசுறது என்னதுன்னு அவருக்கு தெரியாது சார். இவர் என்ன எடுத்து வச்சு ஒரு அரசியல் பேசுறாரு இவரோ ரவிக்குமார். திருமாவளவன் அவருடைய கிரௌடு பெரிய அளவுல இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் ஆதரிச்சு ஓட்டு போட்டதுனால இவர் அந்த பக்கம் சாயிறாரு, அவ்வளவுதான். என் மக்கள் சாஞ்சிட்டாங்க, நானும் சாஞ்சிடுறேன். என் அரசியல் சாஞ்சிடுது. செங்கோல் விழுந்துருச்சு, பாண்டி நெடுஞ்செடியும் உருண்டு வந்துட்டான். மேட்ரு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கண்ணிக்கு வரணும். மண்ணா தேரா மண்ணா அப்படின்னு சொல்லி வரணும். என்ன பண்றது? வருத்தமா தான் இருக்குது. ஆனா இது மட்டுமே திருமாவளவனுடைய அரசியல் கிடையாது. பொது தளத்துல தமிழ்நாட்டோட நலனுக்காக என்னைக்கு நாள் வந்து நிப்பாரு. அது விஜய் வராரோ வரலையோ, காங்கிரஸ்காரன் நிக்கிறானோ நிக்கலையோ, கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவருடைய கடமை செஞ்சுட்டு இருப்பாரு. அதான் சொல்றேன். நான் பரங்கிப்பேட்டையில் நடந்த விடயத்தை நான் சொல்றேன். அவர் மக்களோட நிற்பாரு. அதுல இருவருப்பட்ட கருத்து இல்லை. விசிகா தொண்டன்னு நிற்பான், அதுலயும் கருத்து இல்லை. ஏதோ அவன் இந்த பக்கம் ஓடுறான், அவ்வளவுதான். சீமான் அடிச்சுக்கு வரல, கால கொடுமை கால கொடுமைன்னு
அது இதான் போல. சமீபத்துல ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தீங்க. உங்களுடைய முன்னெடுப்பு முயற்சி எந்த லெவலுக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ணாரோ ஆதரவு கொடுத்தாரு? இல்ல, ஸ்டாலின் வந்துட்டு நான் அந்த புத்தகத்தை வந்துட்டு முதல்ல கொடுத்த தலைவரே ஸ்டாலின் தான். எனக்கு தெரியும் இந்த இவிஎம் வச்சு காலி பண்ணக்கூடிய பெரிய கட்சியா திமுக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கொள்கையினுடைய உண்மையான எதிரி திமுக தான். எனவே திமுக தான் அவங்க ஒழிக்க பார்ப்பாங்க அப்படின்றத நான் முதல்ல போயிட்டு இவர்கிட்ட புத்தகத்தை கொடுத்தேன். அப்போதுலேருந்து அவர் வந்து ஒரு தாட்ஃபுல்லாக தான் வாங்கிட்டார், ஒரு சிந்தனையோட தான் அவர் வாங்கிட்டார். ஸோ இப்போ நடந்ததில் வந்துட்டு இப்போ அந்த 14 பூத்தில் இருந்த மெஷின் எல்லாம் செக் பண்ண போகும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்மளாம் எவ்வளோ ஆதாரப்பூர்வமாக பேசிட்டு இருக்கிறோன்றது. இன்னைக்கு ஃபிசிக்கலாக கிடைச்சிருக்குது ஆதாரங்கள்லாம். அதான் நம்மளாம் எடுத்துலாம் போட்டோம், நிறைய வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஓகே, அதனால இப்போ நாங்கள் அவருக்கு வந்துட்டு ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொன்னோம். ஏவிஎம் செயல்பாட்டில் இருக்கிற வரைக்கும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறவனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவன் தான் இருப்பான். அவன் பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவன் தான் நிர்ணயிப்பான். இதை ஒழிச்சா தவிர உண்மையான தேர்தல் முடிவு வரவே வராது அப்படின்றத சொன்னா அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் ஸோ ஏற்றுக்கிட்டு இவிஎம் ஒழிக்கிறதுக்கு திமுக வந்துட்டு எங்களுக்கு ஆதரவாக செயல்படும். நாங்கள் எல்லா கட்சியும் சந்திக்க போகிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க போகிறோம், மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்டுகளையும் சந்திக்க போகிறோம், விஜயும் பிஜேபியை தவிர எல்லாரும் சந்திக்க போகிறோம். ஏன்னா அவங்க இயக்குறவங்க, இவர் பெனிஃபிஷியரி, இவங்க 2 பேரும் தவிர மற்றவங்க எல்லாம் சந்திக்க போகிறோம். இதெல்லாம் உண்மையா இருக்குன்றப்ப திமுக இது ஒரு மக்கள் பிரச்சனையாக்கி மக்கள் இயக்கமா அரசியல் இயக்கமா கொண்டு வந்திருக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது மார்ஷல். அது என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா, இவங்களுக்கு வந்துட்டு டெக்னிக்கலா இந்த விஷயத்த வந்துட்டு அவங்க வந்துட்டு பிடிபடுற அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்க பாக்குறாங்க. அதனாலதான் பொன்ராஜ் கூட இருந்தார். ஐயா பொன்ராஜ் நடுவில் இருந்து சொன்னார். அவர் ஜி லெவல் சயின்டிஸ்ட். அவர் வடக்கு நாடு எடுத்து எப்படியெல்லாம் இதுல வந்துட்டு அந்த ஓட்டுகளை மாத்தலாம், எப்படியெல்லாம் ஓட்டை ஹேட்ச் பண்ணலாம், பல விஷயங்கள் அவர் வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட எடுத்து சொன்னார். அதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தார். ஸ்டாலினே தெளிவா தான் இருந்தார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை சந்திக்கும் போதே சொன்னாரு, அவங்க விஜய் ஒரு லெவல் வரைக்கும் பண்ண பார்த்தாங்க, அது அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் சிரிச்சுக்கிட்டே. ஸோ அவர் ஒன்றும் தோத்ததுனால ஒன்றும் ஆகலை, அவர் ஜாலியாக தான் இருந்தார். அன்னைக்கு நான் ஒரு வீட்டில் சந்திச்சு நாங்கள் 1-to-1 எத்தனைக்கும் அன்னைக்கு நான் சொன்னேன், எந்தெந்த இடத்துல வந்துட்டு அந்த வாக்கு வந்துட்டு ஷிஃப்டிங் நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் பேசணும். இவிஎம்னு சொல்லிட்டு அவங்க சும்மா ஒன்றும் இருந்துடல. எஸ்ஐஆர்ல எவ்வளவு தூரம் அவரு இது ஸ்கேம்னு தான் நம்புறாரு இல்ல, தெரியும். இது நம்பிக்கையினுடைய அடிப்படையிலையோ ஃபெய்த்தோ பிலீஃபோ டவுட்டோ அதெல்லாம் கிடையாது. சும்மா உன்னுடைய எதிர வீடியோ வந்துட்டு 14 லட்சம் பேர் பார்த்தான், கேட்கறேன் நான், சும்மா பார்த்தானே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு. அப்படி அந்த வீடியோவை பார்த்துருக்குறேன் யாராவது உன்னோட இதில் சொல்லு. வாழ்க்கையில கிடையாது அவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு பர்டிகுலர் இஷ்யூல நம்ம பேசுறது அவ்வளோ தூரம் வந்துட்டு யாருமே அந்த அச்சீவ் பண்ணல. அதே மாதிரி பொன்ராஜ் எடுத்து போட்டீங்க, அதுவும் ஒரு 11-12 லட்சத்துக்கு போயிருக்கு. சாதாரண விஷயமா இல்லை. ஸோ மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது. ஆனால் அவங்களால விளக்க முடியாது, நம்மளால விளக்க முடியும். நான் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத இவிஎம் வச்சு பண்ண தேர்தலில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் புத்தகமாக போட்டேன். ஐயா பொன்ராஜ் எப்படியெல்லாம் செய்யலான்றத டெக்னிக்கலாக விளக்குறாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெபினார் இருக்குது, வலையரங்க கூட்டம் ஒன்று வச்சிருக்கிறோம். 6 மணிக்கு தொடங்க போகுது. அந்த வலையரங்க கூட்டத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதனுடைய மக்கள் வராங்க, பேசுகிறாங்க. அதனால் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறோம், இது வந்துட்டு மக்களுடைய உரிமை, வாக்குரிமைன்றது அது அவங்களுக்கே புரியாத அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது, கையாளப்படுகிறது அப்படின்றத அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம்னு நாங்கள் சொல்கிறோம். பல அரசியல் இயக்கங்கள் முன்னெடுக்காத முயற்சியை சில தனிநபர்கள் இணைந்து முன்னெடுக்கிறீங்க. இது என்ன ஒரு பலனை தரும், என்ன விளைவு தரும், என்ன இம்பாக்டை கொடுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி வந்துட்டு நானும் ஐயா காக்கா ஐயா லெனினும் சண்முகசுந்தரம் தான் போட்டோம். அன்னைக்கு என் பக்கத்துல இருந்து சொல்றேன் இதெல்லாம் வெற்றி பெறாது அப்படின்றான். என் நண்பன்றவன் பக்கத்துல இருந்து ஒன்று சொல்றான் இதெல்லாம் வெற்றி பெறாதுன்றான். அது வேற கதை. என்ன முன்னெடுக்க வேண்டியது என் கடமை. கிருஷ்ணர் சொன்னார, கர்த்தாவியம் கர்மா, செய்ய வேண்டியதை செய், அதான் என் வேலை. நான் செய்ய வேண்டியதை செய்வேன். வெற்றி பெறுவது இந்த மக்கள் கிட்டையும் காலத்துக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். பொன்ராஜ்னா யாரு? ஜி லெவல் சயின்டிஸ்ட். இன்னைக்கு நேரத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருந்தாருன்னா அன்றைய நிலையில் அவருக்கு 2 கோடி ரூபாய் மாசத்துக்கு சம்பளம். விட்டுட்டு தானே அவர் நின்னாரு ஐயா கலாமோட. எதுக்காக அடிக்கிறாங்க அவங்கள? இன்னைக்கு அவர் அளவிற்கு அரசியலையும் மக்களையும் அவருடைய பிரச்சனையும் புரிந்த ஒரு நபரை நீங்க சொல்லுங்க பாக்கலாம். பொன்ராஜ் அளவுக்கு நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசுறதில்லை. சொல்லுங்க, பொன்ராஜ் அளவுக்கு ஒரு புரிதல் அவங்க போட்டிருக்காங்களே. அவரும் நம்முடைய ஐயா இவரும் வந்துட்டு
மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் எஸ் ஈக்குவல் டு இந்தியா 2020 போட்டுட்டு இந்த நாட்டில் அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு எப்படி அரசியல்ல செயல்படணும் மாற்றத்திற்கு அப்படின்றத ஒரு புத்தகமா போட்டிருக்காங்களே. இந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? காங்கிரஸ்காரன் வந்திருக்கிறான், பிஜேபிக்காரன் வந்திருக்கிறான். அப்படியாப்பட்ட திரு அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகர் இருந்தவர், சயின்டிபிக் அட்வைசர் டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இப்படி அவர் ஒரு சயின்டிபிக் ஆலோசகர்னு சொன்னது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவரா விரும்பி போட்டுக்கிறதுலாம் கிடையாது கதை. அவர் எச் லெவல் சயின்டிஸ்ட், இவர் ஜி லெவல் சயின்டிஸ்ட். அப்படியாப்பட்ட மனிதர் தான் இந்த இயக்கத்தை வந்துட்டு முன்னெடுக்கிறாரு. சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய நாட்டை, இவ்வளவு பெரிய மக்களை, இவ்வளவு பெரிய மோசடிக்கு உட்படுத்தி ஒரு அரசு அமைதுன்னா நாம வாங்கின சுதந்திரமே இன்னைக்கு வந்துட்டு கேலி கூத்தாக்கப்படுகிறது. விடுதலையின் மூலம் நாம் பெற்ற ஒரே உரிமைன்றாரு மகாத்மா காந்தி, வாக்குரிமை. அது திருடப்படும் போது எப்படி சகித்து கொண்டிருப்பது? 70 வயசாயிடுச்சு. மற்றவங்க மாதிரி இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் கூத்தாடுறதுக்கு நான் யாரு? என்னைக்கு நான் பேசுறேன்? 2009 இருந்து பேசுறேன். சுப்பிரமணியம் சாமி 2009 கேஸ் போடுறாரு. எவ்வளவு விஷயங்களை நான் பேசியிருக்கேன்றது நீங்க பாருங்க. ஒரு பத்திரிகையாளரா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு விஷயங்களை நான் பேசிட்டு இருக்கிறேன்றது பாருங்க, எவ்வளவு ஆதாரங்கள் எடுத்து வச்சிருக்கேன்றதை பாருங்க. அதனாலதான் நான் சொல்ல வரேன், இந்த நாட்டை நீ சரி பண்ணணும்னா நீ முதல்ல சரி பண்ண வேண்டியது இதனுடைய எலக்டோரல் சிஸ்டம் தான். புரியுதுங்களா? ஒருத்தன் 3000 கொடுத்தானு இன்னொருத்தன் 5000 கொடுப்பான், நாளைக்கு ஓட்டுக்கு 10,000 கூட கொடுப்பான். புரியுதுங்களா? அதெல்லாம் வேற கதை. ஆனா புத்திசாலித்தனமா நான் சிந்திச்சு மாற்றத்துக்காக நான் ஓட்டு போறேன் போது அந்த ஓட்டு சரியாக பதிவு செய்யப்படவில்லை எனில் அப்புறம் எங்க இருந்து ஒரு சேஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் அதை இறங்கியிருக்கிறோம். A movement for retrieving voters' right, இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம். நீங்க வட இந்தியாவில் நீங்க பாருங்க, நைட்ல கொஞ்ச நேரம் நீங்க ரோட்டு வேலை செய்யறீங்க, நைட்டு போனோடனே 10 படுத்து தூங்கிடுவீங்க, குறை சொல்லலை நான். பாருங்க எவ்வளவு வட இந்தியா இவிஎம்க்கு எதிராக போராட்டங்கள் நடக்குது. இன்னைக்கு இந்த கணத்துல ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடக்குது, இவிஎம்மையும் எதிர்த்து அந்த போராட்டம் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நாள்ல வருவாங்க பாருங்க, நம்ம காக்ரோச் ஜனதா இதெல்லாம் அபிஷியத்தெல்லாம் வருவாங்க பாருங்க, நல்லா பேசுவாங்க, தமிழ்நாட்டிலே வந்து பேசுவாங்க பாருங்க. நம்மளை முன்னெடுக்கிறது யாரு? நம்மளுக்கு முன்னாடி ஒரு முன்னோடியா இருக்கிறது யாரு? ஐயா எம்ஜி தேவசகாயம். அந்த பெரியவருக்கு என்ன குறை, என்ன அல்ல, எவ்வளவு பெரிய பொசிஷன்ல அவர் வாழ்ந்தவர். அவர் ஏன் இதை முட்டுறாரு? ஒரு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மதன் பி லோகூர் அந்த சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன் அந்த அமைப்புக்கு ஏன் அவர் தலைமையா இருக்கிறாரு? வஜாஹத் அபிபுல்லா அவர் சிபிசியோட சேர்மனா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவங்களாம் ஏன் அதுல ஈடுபடுறாங்க, ஏன் பேசுறாங்க? இல்ல பரகலா பிரபாகர் ஊர் போய் பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு? எதுக்கு பிரியாணி சாப்பிடவா? சொல்லுங்க பாப்போம். மக்கள் ரொம்ப யோசிக்கணும், இப்படிப்பட்ட பெரியவர்களா ஏன் நிக்கிறாங்கன்ட்டு. எனவே அவங்கள ஒட்டி நாங்களும் நிக்கிறோம்.